ஹாய் சிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி ஜர்தோசியில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் நீடில் நம்பர் 10 எடுக்கணும். அப்படி உங்களுக்கு நீடிலோடைய நம்பர் தெரியல அப்படின்னா இந்த நீடிலோடைய இந்த ஹோல் பார்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல ஜர்தோசியை விட்டு வெளியே எடுங்க. அப்படி நீங்கள் விட்டு வெளியே எடுக்கும்போது ஜர்தோசி ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியில் வரணும். அந்த மாதிரி இருக்க நீடிலை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் பார்ட் இருக்க சைடில் ஜர்தோசி கொஞ்சம் அழுத்தி அழுத்தி அனுப்புனா உள்ளே போயிடும் அப்படின்னா கூட அந்த நீடில் எடுக்காதீங்க. ஜர்தோசி நல்லா ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வெளில வர மாதிரியான நீடில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஜர்தோசியை நான் ஃபஸ்ட்டு கட் பண்ண அதே சைஸுக்கு கட் பண்ணிக்கிறேன். அதாவது 1.4 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். ஸ்விங் த்ரெட்டில் ஜர்தோசியை உள்ளே அனுப்பும்போது ஜர்தோசியில் ஏதாவது ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் பிசுறு இருந்துச்சுன்னா அது மாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஜர்தோசி எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ த்ரெட்டில் ஜர்தோசி கோக்கும்போது இப்படி அடிப்பக்கமாக பிடிச்சி இழுக்கக்கூடாது, எக்ஸ்டெண்ட் ஆகிடும். இப்படி மேல் பக்கமாக பிடிச்சி இப்படி தள்ளணும். இப்படி ஜர்தோசியை கோத்ததுக்கப்புறம் நம்ம எங்கே ஃபஸ்ட்டு த்ரெட்டை எடுத்தோமோ அதே இடத்துலையே நீடில் உள்ளே விட்டு கீழே எடுத்துடணும். அப்போ நம்மளுக்கு இந்த ஜர்தோசியில் ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த லூப்பை அழுத்தி பிடிச்சிட்டு அந்த பெண்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இப்படி நீடில் விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கணும். இப்போ இந்த த்ரெட்டில் நம்ம அடுத்த ஜர்தோசியை கோக்கக்கூடாது. இந்த த்ரெட்டு ஜஸ்ட் இந்த செயினை க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த ஜர்தோசிக்கு அவுட்டர் சைடில் இப்படி நீடில் விட்டு கீழே இழுத்துடணும். இப்படி பண்ணும்போது இந்த த்ரெட்டு இந்த ஜர்தோசியை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். நீங்கள் கீழே டைட்டாக இழுத்திங்கன்னா இந்த ஜர்தோசிக்குள்ளே அந்த த்ரெட்டு இறங்கிடும், உங்களுக்கு த்ரெட்டு வெளியே தெரியாது. மறுபடியும் இந்த லூப்புக்கு சென்டராக நீடில் கீழே இருந்து மேலே எடுத்துக்கணும். அதே மாதிரியே ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு அகெயின் எந்த இடத்துல த்ரெட் எடுத்தோமோ அதே இடத்துல நீடில் உள்ளே விட்டு கீழே அழுத்தணும். இந்த லூப்பை ஃபஸ்ட்டு பிடிச்ச மாதிரி கையால் பிடிச்சிட்டு நீடில் உள்ளே விட்டு எடுங்க. நான் கையால் பிடிச்சா உங்களுக்கு கேமராவில் கரெக்டாக தெரியாதுங்கிறதுனால நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மறுபடி இந்த செயினை க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்டிச் போடுறேன். மறுபடி இந்த லூப்புக்கு சென்டராக கீழே இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துலலாம் ஜர்தோசி கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இல்லாட்டினா இந்த இடத்துல ஒரு லூஸ் வரும், அதாவது ஒரு கேப் வரும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒரு கேப் விழுந்திருக்கு பாருங்கள், அந்த மாதிரி கேப் விழும். த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்திங்கன்னா அந்த இடத்துல கேப் வராமல் ஒரு திலகம் ஷேப் மாதிரி அந்த லூப் கரெக்டான ஒரு ஷேப்புக்கு வரும். இந்த மாதிரி நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா லூப்பும் ஒரே சைஸ்லேயே கிடைக்கும். அழகாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். த்ரெட் எதுவும் வெளியே தெரியாது. ஆரி நீடில் நம்ம ஸ்டிச் பண்ணுற அந்த ஃபினிஷிங்கை விட இந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஆரி நீடில் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, நார்மல் நீடில் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஜர்தோசி செயின் ஸ்டிச்சுக்கு ஜர்தோசி 1.4 சென்டிமீட்டர் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஸ்டிச் அழகாக வரும். நீங்கள் இந்த ஸ்டிச் அப்படியே விட்டாலும் விடலாம், இல்லை இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் போடலாம், இல்லை பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணி காட்டினதுலேயே உங்களுக்கு இந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நார்மல் நீடில் யூஸ் பண்ணும்போது ஃப்ரேமுக்கு கீழே எப்படி நாட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரிப்புக்காக ஒரு ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அந்த க்ரிப்புக்கான ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் மறுபடி இந்த இடத்துல ஊசியை உள்ளேருந்து மேலே எடுத்துகிட்டு இப்படி மேலே எடுக்கும்போது ஃபுல் த்ரெட்டு மேலே எடுத்துடாதீங்க, கீழே த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ மேலே இருந்து நீடில் மறுபடியும் கீழே இறக்கும்போது கீழே நம்ம பிடிச்சிருக்க த்ரெட்டை இந்த நீடில் ஒரு 3 டைம்ஸ் சுற்றிட்டு அப்புறம் நீடில் கீழே இழுக்கலாம், நாட்டு விழுந்துடும். அவ்வளவுதான். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ஆரி நீடிலையோ இல்லை நார்மல் நீடிலையோ ஒரு 10 சென்டிமீட்டருக்கு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.